பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பொண்ணுக்காக இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடுவாங்களா? தூ. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லையா? நீ இப்படிதானே தெரிஞ்சோன்னா உன் கூட வந்த. நீ யாரு எப்படின்னு கூட நான் யோசிக்கவே இல்லை. நீ என்ன நம்ப வச்ச, நான் நம்பினேன். உன்னை அந்த அளவுக்கு நம்பினதுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. வேண்டாம். இருக்க முடியாது. தயவு செஞ்சு போகாத ப்ளீஸ். இருக்க மாட்டேன். நான் கூட இருக்கவே மாட்டேன். ப்ளீஸ் நில்லுங்கறல. ப்ளீஸ் நில்லு, போகாத. என்ன விட்டு போகாதன்னு சொல்றல. ப்ளீஸ் என்ன விட்டு போகாத. ப்ளீஸ். டேய், என்னடா உனக்கு அமாவாசையும் ஒண்ணுதான் பௌர்ணமியும் ஒண்ணுதான், கொஞ்சமாவது உனக்கு பொறுப்புன்னு இருக்கா? இந்த வீட்டு ஆம்பளை புள்ள இவ்வளவு நேரம் கழிச்சு எழுந்திரிச்சா ஐயே வீடு உருப்பிட்ட மாதிரி தான். ஏய், இவனோட முதலாளியே ஊரு ஃபுல்லா இவனை பத்தி என்னென்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? நீ போய் குளிப்பா, அவர் எப்பவும் இப்படிதான். இங்க பாரு, இந்த வீட்டுல உன் புருஷனுக்கு துளி கூட மதிப்பே இல்ல. அவனை ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல, ஒன்னும் கேட்க முடியல. ஏண்டி, இவ்வளவு நாளா நான் உழைச்சு கொட்டி இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் உழைக்கிறது? ஏங்க, எதுக்கு இப்படி காலையில கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டி, இவனை பெத்ததுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை பெத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப அப்படி இப்ப இப்படி. போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க. காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்கீங்க. போங்க. அட போங்க. என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? பாக்குறேன்டா, நான் பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் என் வயிறை எரிய வைக்கிறேன்னு நான் பாக்குறேன். டேய், இந்த வீட்டை கெடுக்க போறியா இல்லனா நல்லது பண்ண போறியான்னு நான் பாக்குறேன். இரு, எனக்கு சோறு போட போறியா, நடுத்தெருவுல பிச்சை எடுக்க வைக்க போறியான்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்டா, பாத்துக்கிட்டே இருக்கேன். இரு. கண்ணா, இந்தாப்பா. சாப்பிடும் போதுதான் வரணுமா? குடு குடு, நல்லா சாப்பிட்டோம். குடு, இன்னும் நல்லா நிறைய போட்டு குடு. நல்லா சாப்பிடுவான். மாடு மாதிரி திங்கிறான் பாரு, எருமை மாதிரி நல்லா சுத்துறான். முன்வாசல் வழியா போறான், பின்வாசல் வழியா வரான். அவ்வளவுதான் அவன். குடு, நல்லா குடு. தலை எழுத்து. போனா போட்டோம், விடுறே. கூலியை எப்படி கேட்டு வாங்குறியோ அதே மாதிரி வேலையும் நியாயமா பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா. ஏய், இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சே போயிடுச்சு. டைமை நம்ம மதிச்சா அது நமக்கு மதிப்பு கொடுக்கும்டா. இந்த காலத்துல ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? உங்க அப்பா கிட்ட நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி கூட வச்சிருக்கானோ தெரியலையா? போதும், நிறுத்துங்க. விட்டா பேசிட்டே போறீங்க. நீங்களும் வேணாம், உங்க வேலையும் வேணாம். டேய் நில்லுடா. இங்க பாத்தீங்களாப்பா, இந்த காலத்து பசங்களை ஒன்னும் வாயை திறந்து சொல்ல கூட முடியல. மூக்கு மேல கோவம் வந்து எப்படி போறான் பாரு. கொஞ்சம் லேட் ஆனதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி அப்படிலாம் பேசுறீங்க. பெரிய பெரிய கிரிமினல் தப்பு பண்றவங்க எல்லாம் பொறுத்துட்டு போறீங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு அதை உங்களால பொறுத்துக்க முடியல. கடவுள் இன்னைக்கு உங்களை காப்பாத்தலாம்.
என்ன அவரு கைவிட்டிருக்கலாம். ஆனா காலம் இப்படியே இருக்காது. எனக்கும் நேரம் வரும், பார்க்கலாம். ஏய், வாடா வா, காலங்காத்தால நீயே வந்துட்டியா? வந்து உக்காரு. என்னடா என்னைக்கோ வேலையில பிரச்சனை பண்ணிட்டு வந்தியா என்ன? கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். ஓனர் பாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். நான் செம டென்ஷன் ஆயிட்டேன். அதான் அவன் ஒரு பாட்டு பாடியிருப்பான், நீ ஒரு தாளம் போட்டிருப்ப, சண்டை போட்டுட்டு வந்திருப்ப. வேலை செஞ்சு செஞ்சு போதும்னு ஆயிடுச்சுடா. தேவையில்லாம அடுத்தவங்க பேச வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா இருந்தேன். எல்லாருடைய பேச்சையும் கேட்டு கேட்டு என் தலை பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. மனசுல நிம்மதி இல்ல, கண்ணுல தூக்கம் இல்ல. உன்னோட ப்ராப்ளம் ரொம்ப சின்னதுடா, ஆனாலும் நீ அதை ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, சின்னதான் பெருசாகும், அதுவே சீரியஸ் ஆயிடும். டைமுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சரியாயிடும். 4 வேகமா ஓடிட்டு இருக்கு. 2 படி கூட ஏறல, 3 படி சறுக்கி விடுது. நம்ம கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லையே. ஆனா அவங்க கஷ்டத்தை காது செவிடாகிற வரைக்கும் கேட்கணும். எல்லாரும் இங்க சுயநலமா தாண்டா இருக்காங்க. பணத்துக்கு நல்ல குணம் தேவையில்லை. நல்ல குணம் இருந்தா பணம் வராது. மனுஷனுக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருந்தா மனுஷனாவே இருக்கக்கூடாது. இங்க பாரு மச்சான், கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது, அவமானப்படாத மனுஷனே கிடையாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி வா, உனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, நாம கிளம்பலாம். வா எந்திரி எந்திரி வா. நான் போறேன். இங்க இருந்து தூரமா போறேன். பெங்களூருக்கு போறேன். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு காட்டுறேன். மச்சான் கண்டிப்பா போவேன். நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்டா. மூடின்னு வாடா டேய், போதில சும்மா கண்டதை உளறிட்டு இருக்காத. இனிமே யோசனைன்ற பேச்சே இல்ல. கிளம்பி போயிட்டே இருப்பேன். நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறேன். மச்சி நானும் வரேன்டா டேய். சொன்னா கேள்றா, நானும் வரேன்டா டேய். சரி, அவனை போக துணிமணிலாம் எடுத்துட்டு ரெடியா வந்துடுறா. நாளைக்கு கிளம்புறோம். சரிடா. இங்க பாருங்க, நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க. ஓ அப்படியா? அப்படின்னா போய் சாவு. சும்மா என்ன தொலை பண்ணிட்டு இருக்காத. உன்னை எனக்கு பிடிக்கலன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. முதல்ல இங்கிருந்து போ பொறுக்கி ராஸ்கல், போடா.
போய் எங்கேயாவது சாவு. உங்களை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கே அது புரியவே மாட்டேங்குது. அதான் ஏங்க? ஏய் இங்க பாரு. என்னடா உன் ப்ராப்ளம்? ப்ரோ, அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன். அவ உன்னை லவ் பண்றாளா? இல்ல தானே? அப்புறம் எதுக்குடா அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்க? டேய் பரதேசி, அதெல்லாம் கேட்க நீ யாரா? அடி வாங்காம போயிட்டே இரு. நான் யாரா? என்ன அடிச்சியா? கொடல முடிவு போட்டுரும் அவனை. நாம ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அவங்களும் நம்ம மேல ஆசைப்படணும். அதான் காதல். புரியுதா? யாழ் முன்னாடி அடிச்சிட்டல என்ன? உனக்கு இருக்குடா டேய். உன்னை விட மாட்டேன்டா. பாத்துக்கிறேன்டா. டேய் போடா டேய். இங்காவது மாட்டுவல்ல? அப்ப இருக்குடா. வாடா, என் இடத்துல சிக்குவல்ல? அப்ப இருக்க உனக்கு. தேங்க்யூ. அன்னைக்கு அவனுக்கு புத்தி சொல்ல போய் என்னோட புத்தி கெட்டு போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அன்னைக்கு அவ எனக்குள்ளேயே வந்துட்டா. அதுவும் முழுசா வந்துட்டா. ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. வெளியவும் அவதான், உள்ளேயும் அவதான். ஒரு வாட்டி லவ் வந்துருச்சுன்னா முடிச்சது. நாம அதை விட நினைச்சாலும் நம்மள அது விடாது. மத்தவங்களுக்கு அது சும்மா பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கலாம், நமக்கு அது ஒரு பூகம்பம் மாதிரி. டேய் உன் அத்தை பொண்ணு வந்திருக்கா பாத்தியா? இந்த மீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காஃபி குடிப்பா. ஏய், பார்த்தது போதும் போ. டேய் கண்ணா. ம். ம்.
ஹேய், அங்க பாருங்கடா, காலையிலேயே எந்திரிச்சு வந்திருக்கான். அன்னைக்கு முதலாளிகிட்டயே வீராப்பா பேசிட்டு போனவன்ல, வீரப்பா பேசாம வேற என்ன பண்ணுவா? கேள்வி கேட்க யாராவது இருந்தா தானே. அதுவும் சரிதான்டா. எல்லா ரவுடித்தனத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா உழைச்சா கைக்கு காசு வரும், கண்ணை மூடினா தூக்கமா வரும். டேய், என்னடா ஏற்கனவே வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன மச்சான், எங்கேயோ போறேன்னு சொன்ன, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க? டேய் உட்கார்றா. போனும் தாண்டா இருந்தேன், ஆனா நம்ம ஊரை விட்டு போறதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. அது இருக்கிறதுனால தாண்டா இங்க இருக்கேன். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன். ஆமா, அப்ப இது சந்தோஷமான விஷயம்தான். நீ எல்லாம் லவ் பண்ற மெட்டீரியலாட. ஏற்கனவே பைத்தியக்காரன், பாதி பைத்தியம் பாதி முன்கோவம். உன்னை லவ் பண்றவ கூட இந்த மாதிரி தான் இருப்பா போல. சரி, யாரா அவ? தெரியல. அவ பேர் என்ன? தெரியல. ஓ அப்படியா? அப்ப நீ மட்டும் தான் லவ் பண்றன்னு சொல்லு. இதே மாதிரி நான் கூட தான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அவகிட்ட அதை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். டே, அவ்வளோ தைரியம் வந்துச்சாடா உனக்கு? அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நீ வாழ்ற உலகம் வேற, காதல்ங்கிற உலகம் வேற. அது ஒரு கேமு. நல்லா கேளு, லவ் எல்லாரையும் லவ் பண்ணாது. எப்பா போதும் விடுறா, நான் கிளம்புறேன். டேய், முதல்ல நீ உட்கார்றா. அவன் சொல்றான், நீ வேற கிளம்புற. டேய், நீ கொஞ்சம் பேசாம இருடா. லவ் பண்றது என்னமோ அவன் பண்றான், அவன் அனுபவிக்க போறான். ஃப்ரெண்டு அதிசயமா லவ் பண்றானா நம்ம தடுக்கலாம் கூடாதுடா, சப்போர்ட் தான் பண்ணணும். புரியுதா உனக்கு? சரிடா, கிளம்பு. நீ தைரியமா சொல்லு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த கஷ்டத்துல கூட ஒரு சுகம் இருக்கும். ஓ சொல்லு. டேய், பொண்ணுங்களுக்கு இவனை மாதிரி ஆளுங்களை விட உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா பிடிக்கும். எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். கவலையே படாதடா, போட. ஏய், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நான் எதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணும்? வயலுக்கு தண்ணி பச்சை போட்டு. ஏய், மரியாதையா சொல்லு, எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. இங்க பாரு, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. இப்பதான் புரியுது. அன்னைக்கு அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எதுக்கு நீ அவனை அடிச்சு அனுப்புனேன்னு. அன்னைக்கே சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம்லாம் வந்துடும்? அது சரி, என்ன நீ எதுக்காக லவ் பண்ணணும்? உன்னை நான் எதுக்காக லவ் பண்ணணும்? எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
உன் கடைய பத்தி இந்த ஊருக்கே தெரியும். பண்றது கூலி வேலை, வர சம்பளத்தை நீ ஊர் சுத்துறதுக்கு, பெட்ரோலுக்கு, உன்னோட அந்த பரதேசி பசங்களோட சரக்கடிக்கிறதுக்குன்னு காலி பண்ற. அப்புறம் உன் குடும்பத்தை நீ மதிக்கிறதே இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சி ஒருத்தி உன் வீட்டுல இருக்கா. அவங்கள பாத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னையே உன்னால பாத்துக்க முடியல. இதுல நான் வேற உனக்கு வேணுமா? லவ் பண்றதெல்லாம் பெருசில்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்றதும் பெருசில்ல. ஆனா எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கையில 2 குடுப்பீங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுப்பா சொல்லு. அப்ப என்ன பண்ணுவ? இப்போலாம் பெரிய ஆம்பளை மாதிரி பில்டப் பண்ணிட்டு சுத்துறவங்கலாம் அப்ப பொம்பளை மாதிரி தலை மறைஞ்சு சுத்துவீங்க. உப்பு இருந்தா ஊறுகா இருக்காது, ஊறுகா இருந்தா கஞ்சி இருக்காது. உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெளிய போய் ஆம்பளை மாதிரியும் சம்பாதிக்கணும், வீட்டுக்குள்ள பொம்பளை மாதிரியும் குடும்பம் நடத்தணும். அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது பாத்துப்பேன். என்ன பாத்துப்ப? அப்படி என்ன பண்ணிடுவ? பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க? பணத்தை விடு, ஒரு அக்கவுண்டாவது உன் பேர்ல இருக்கா? நீயும் ஒண்ணுதான், அந்த காட்டுல இருக்கிற மிருகமும் ஒண்ணுதான். இந்த உலகத்தை நீ சரியா பாத்திருக்கியா? ஆம்பளையா பிறந்துட்டா போதாது, ஆம்பளையா வாழணும். கொஞ்சம் கூட யோசிக்கிற புத்தியே இல்ல, வாழ்க்கையில சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் இல்ல. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? இதயம் கிடைச்சா போதும், விதைய விதைச்சிருவீங்க. திங்க வேண்டியது, தெரு தெருவா சுத்த வேண்டியது, பெருமையா பேச வேண்டியது, யாரையாவது லவ்னு பண்ணுவீங்க, அதே சாக்கா வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. போடா, இதே வருத்தத்துல ஒரு குவார்டர் அடிச்சுட்டு மட்டையாயிடு. உன் மூஞ்சுக்கு லவ் ஒரு கேடு. போடா போ. எங்க இருந்துதான் வரானுங்கன்னு தெரியல, பண்றதுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. லவ்வா லவ். டேய், எங்கடா போயிருந்த? நில்லு, என்ன ஆச்சு? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு. இங்க பாரு, நான் எதுக்கும் உதவாதுவேன். இந்த வீட்டுக்கும் நான் தேவையில்லை, இந்த ஊருக்கும் நான் தேவையில்லை. நான் இந்த ஊரை விட்டே போறேன். என்னை இப்படிலாம் பார்க்காத, உன்னை எனக்கு பிடிக்கல. டேய் கண்ணா, டேய் நில்லுடா, நில்லு, அழாதீங்க. டேய் நில்லுடா, நில்லு. நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அண்ணன் எப்பவும் இப்படித்தானே, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஒரு சிகரெட் குண்ணா. டே இந்த புர்ரா. டேய் இவன் தானே அந்த ஹீரோ 3ல வந்துட்டான் பர்றா. டேய் மச்சான், பாத்தியா ஹீரோவை? உங்களுக்கு விஷயம் தெரியும்ல, அதான்டா அன்னைக்கே சொன்னனே. ஓ, இவன் தான் ரொம்ப துள்ளல அன்னைக்கு. நான் என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதே டைமுக்கு இவனும் அவங்க வந்தான். இந்த லவ் எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனே கரெக்ட் பண்ண பாத்துருக்கான்டா. அதுக்காக காலில் இருக்கிறத கழட்டி எடுத்துட்டு நல்லா கொடுத்துருக்கா. அன்னையில இருந்தே பாவம் இப்படிதான் கிறுக்கு பிடிச்ச பையன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். ஆமா ஆமா. ஏய் ஏய் வாங்கடா. ஏய்
வாங்கடா. என்ன விட்டுரு ப்ரோ, என்ன விட்டுரு. இனிமேல் உன் பக்கமே நான் வர மாட்டேன். விட்டுரு ப்ரோ, என்ன விட்டுரு ப்ரோ. உன்கிட்ட நான் ஒம்பே பண்ண மாட்டேன் ப்ரோ. விட்டுரு ப்ரோ. என்னாச்சுண்ணே? ஒன்றும் இல்லை, வந்து நான் போயிடலாம். வாண்ணே வாண்ணே, சீக்கிரம் வாண்ணே, எந்திரிண்ணே. போகலாம் வாங்க. அண்ணா பார்த்துண்ணே, மெதுவாண்ணே, எந்திரிங்கண்ணே. வாங்க வாங்கண்ணா, போகலாம். போகலாம். ஆமாம். ஆமா ஆமா. ஏய், விடு அவரை. விடு, விடுங்கறல. ஏய், விடு. ஏன் இப்படி பண்ற? சொல்றத கேளு, விடு. ஏய், அவரை விடுன்னு சொல்றேன்ல. விடு, விடுங்கறல, அவரை விடு. விடுடா. விடு. ஏய். உன்னை எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? உன்னை எனக்கு பிடிக்கலடா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவனை தான் லவ் பண்றேன். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுக்கு என்ன இப்படி இம்சை பண்ற? ச்சே. உனக்கு இப்படி எல்லாம் சொன்ன புத்தி வராது. வா, நான் யாருன்னு காட்டுறேன். உட்காருடா. வா வா. பாத்தியா? பாரு, நல்லா பாரு, நாங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு. இவங்க தான் என் அம்மா. உடம்பு சரியில்லாம 5 வருஷமா எப்படிதான் கிடக்குறாங்க. அப்புறம் இவ தான் என் தங்கச்சி. நான் ஏதோ கொஞ்சமா சம்பாதிக்கிறேன். அதுலயே நான் என் அம்மாவை பாத்துக்கணும். இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். வயதுக்கு இருந்தா துணிமணிக்கு இல்ல, துணிமணிக்கு இருந்தா வயதுக்கு இல்ல. ஏழ்மனா என்னன்னு தெரியுமா? அதோட வலி உனக்கு தெரியுமா? பாக்குறவங்களோட கண்ணெல்லாம் உறுத்தும். பேசுறவங்களோட சொல்லு நம்மள எரிக்கும். அம்மா,
இவரு எனக்கு தெரியும், விடுமா. சர்க்கரைய சுத்தி தான் எறும்பு வரும், பொண்ணுங்களை சுத்தி தான் பசங்க வருவாங்க. இங்க பாருப்பா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்க, பண்ணிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடு. அதுக்கப்புறம் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பாத்தியா, இந்த நிலைமையில ஒரு தனி பொண்ணா நான் என்ன பண்றேன்னு? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் எப்படி கட்டிக்கிறது? நீ என் கூட அவனை பார்த்தல, அவன் யார் தெரியுமா? பெரிய பணக்காரனோட பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும்னா நான் என்னவா ஆகிறதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு பதிலா அவனுக்கு ஆகவும் தயாரா இருக்கேன். அம்மா, அம்மா, அம்மா. இதோ வர. ஓஹோ, அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்திருக்கு போல இருக்கு. எப்பவும் இதே தானா? கொஞ்சம் வாய மூடுங்க. ஏதோ பாத்துட்டு இருக்கீங்களே, அதை பாருங்க. சரி, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. நான் பார்க்காததா? சார், சார், கொஞ்சம் வெளியே வாங்க. இல்ல வெளிய வர வாங்க. முடியாதுப்பா. போ போ. சார், கொஞ்சம் வெளியே வாங்க. போன்றல. கொஞ்சம் வெளியே வாங்க சார், வாங்க. அட, எதுவும் பண்ண மாட்டேன், வாங்க. சாரி சார், அன்னைக்கு கோபத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எதையாவது அடையணும்னா யோகம் யோகியம் ரெண்டுமே இருக்கணும். அது ரெண்டுமே என்கிட்ட இல்ல. அவ எனக்கு இல்ல, நான் அவளுக்கு இல்ல. நீங்க தான் சரியான ஜோடி. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் மீ அலோன். அப்படின்னா என்னங்க, எனக்கு புரியலையே. மன்னிச்சிட, நீ போப்பா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ சார். அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு, இன்னைக்கு நீங்க கொடுத்த மன்னிப்புக்கு, இன்னைக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ். நீங்க வரணும். கண்டிப்பா வரேன். நான் பெங்களூருக்கு போறேன். இன்னொரு குட் நியூஸ் தெரியுமா? நான் இப்போ என் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாவ், தட்ஸ் கிரேட்.
கங்க்ராட்ஸ் மேன். தேங்க்யூ சார். இதுக்காகவாவது நான் கண்டிப்பா வரேன். வரட்டுமா சார்? பாய். சார் இங்க ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க பின்னாடி தான் எங்களோட தோட்டம் இருக்கு. அங்க சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்துருங்க. ஓகே. நானும் வேலையை முடிச்சுட்டு அங்கேயே வந்துடுறேன். பட்டா சார்? பாய். மிஸ் பண்ணிடாதீங்க சார், நான் காத்திருப்பேன். ஆ. அண்ணா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கொஞ்சம் வெளியே போகணும். புரியுதுப்பா, புரியுது. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுது. உன்னை பத்தி நல்ல விஷயம் கேள்விப்படுறேன். இங்க பாரு, ஏன் சார்பா இது உனக்கு எக்ஸ்ட்ராப்பா, வச்சுக்கோ. சரிங்கண்ணா. கொஞ்சம்ப்பா, நாளை காலையில கொஞ்சம் சீக்கிரம் வரணும்ண்ணே. சரியா? சரிங்கண்ணா. சார் மன்னிச்சிருங்க, அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு. சாரி சார். தட்ஸ் ஓகே மேன், லெட்ஸ் ஃபர்கெட் இட். சார் சாரி கேட்டது அதுக்கு இல்ல. அதுக்கு இல்லையா? வேற எதுக்கு? இதுக்கப்புறம் நீ அவ கண்ணுலயே படக்கூடாது, அதுக்கு. What the stupid are you telling, man? நிஜமாவே உனக்கு கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நாடகம் ஆடுறியா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உன்னால தாண்டா நான் பைத்தியமாவே ஆயிட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நீ பண்றது மட்டும் சரியா? உனக்கு இங்க வேற யாருமே கிடைக்கலையாடா? I just don't know, bro. I simply liked her. What's wrong with that? மண்ணா கட்டி தூக்கிட்டு வந்துட்டான். இங்கிலீஷ் ஒழுங்கா தமிழ்ல பேசுறா. உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா அதை உன்கிட்டயே வச்சுக்கோடா. நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன் தெரியுமா? நான் உன்னை விட அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் தெரியுமா? மவன பணம் இருந்தா உலகத்தையே வாங்கிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலடா. ஏய், என்னடா படுவ நீ இப்போ? நீ இப்பவே அவளை விட்டுட்டு ஓடி போயிடு. இனி அவ கண்ணுல என்னைக்கும் படவே கூடாது. நீ மிரட்டினா நான் பயந்துரும் நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் இரு, உனக்கு இருக்குது. எங்க இப்ப பண்ணு. ராஸ்கல் முன்னா. கொலை பண்ணிட்டியாடா? டேய், நீ ஒரு மென்டல் இல்லடா, அதுக்கு மேல சைக்கோ. உன்ன மாதிரி சைக்கோ கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் இல்லையா? டேய் சாமி, போதும்டா, என்ன விட்டு நான் கிளம்புறேன். டேய், நில்றா. டேய், நில்றா. அவகாசம் எனக்கு வேணாம்டா. டேய், நில்றாங்கறல. டேய், வாங்கடா. வாங்கடா. ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்டா. டேய், ஏய், ஏதோ தெரியாம பண்ணிட்ட பாடா. கேளுடா. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா பாடா. இன்னொரு தடவை இது மாதிரி பண்ண மாட்டியா? ஐயோ டேய். ஆவா.
டேய் என்னடா மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க வந்து தூக்குடா தூக்கு தூக்குடா பாவி டேய் அப்பா கொணக்கொணக்கொணக்கொண்டா டேய் அம்மா உன் கூட சேர்ந்ததுக்கு என்ன கொலகாரனாக்கிட்டியடா டேய் படுபாவி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியடா இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாரா அவர் என்ன கொண்டு போட்டுறாரா ஏதோ 5-10 வாங்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன் அதுலயும் மண்ணலி போட்டியடா இங்க வேடா இங்க வேடா வாட்டிய நாசமாக்கிட்டானா இவனை அப்பா முடியலடா சீக்கிரம் தோன்றா தோண்டு முடிஞ்சிச்சாடா டேய் வாங்கடா போடா போடா சீக்கிரம் போடுங்கடா குள்ள போடுங்கடா தூக்குடா தூக்குங்கடா அவ்வளவுதான் தூக்குங்க மெதுவா மெதுவாடா பாத்து இறங்கி சொர்க்கத்தாவது போட்டோம் அதரா எடுங்க மண்ணு மூடுங்க மூடுங்கடா சொல்லுங்க யாருக்குமே தெரியாம போனா போதும்டா டேய் இன்னும் கொஞ்சம் சரக்கு இருக்கு அதை முடிச்சிடலாம் வாங்கடா ஏய் அப்புறம் வாயில ஏதாவது நல்லா வந்துடும் சொல்லிட்டேன் கொஞ்சம் விஷம் இருந்தா கூட நாங்களும் குடிச்சு போயிடுறோம் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாவத்துக்கு எங்களே கெடுத்துட்டியடா போடா பரதேசி போடா பண்றத பண்ணிட்டு எவ்வளவு கூலா இருக்கான் பாரு டேய் நீ பண்ணிருக்கிறது கொலைடா கொலை டேய் இங்க நடந்தது நம்ம 3 பேருக்கு தான் தெரியும் இத வேற யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லிட போறீங்கடா அப்பா சாமி நீ சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோம் நாங்களே எங்க வாயில மண்ணை போட்டு போமா நாங்க கிளம்புறோம் டேய் வாடா சரி வாங்கடா இங்க இருந்து போலாம் நான் வரலடாப்பா இன்னும் லேட் ஆகும் இன்னைக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் சாவுடா சாவு எக்கடாவது நீ கெட்டு போடா டேய் வாடா போலாம் அம்மா அம்மா அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தானா? அவ போனே பண்ணலம்மா. இரு நானே பண்றேன். ச்சே. என்ன பிரச்சனை ப்ரோ? நீ என்ன கொல்ல போறியா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக? சார் என்ன சார் சொல்றீங்க? போயும் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கீங்க.
உண்மைதான் சார். நாம எல்லாரும் இங்க சரக்கு அடிச்சிட்டு இருந்தோமா, நான் தான் உங்களை இதே பாட்டிலால குத்தி குத்தி கொன்னேன். சாகர வரைக்கும் விடலையே, கொன்னு போட்டல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே கொல்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பியா நீ? பயமா இருக்கா? அப்படி சொல்லாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு. பயம்னா என்னன்னு நான் காட்டுறேன். அம்மா அம்மா அம்மா. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? என்னடா? எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்குடா. வெளியே போறதுக்கும் பயம், இங்க இருக்கவும் பயமா இருக்கு. இங்க என்னென்னமோ நடக்குது. ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்கடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாரு எப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. நம்ம கதை முடிஞ்சது. போனை இங்கே குட்றா. மச்சான், நீ இப்போ அங்கேயே இரு, வெளியே எங்கேயே வந்துடாத. யாருக்காவது சந்தேகம் வந்துட்டா கஷ்டம். தயவு செஞ்சு அங்கேயே இரு, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். என்ன சொன்னது புரிஞ்சுதா? வாடா. அவன் பண்ணது கொலை, மாட்டினது நம்ம தலை. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? சரி விடுறா. இப்ப நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் நினைச்ச மாதிரி நடந்தா நாமளும் சேஃபு, அவனும் சேஃபு. இது நீ என்னடா சொல்ற? காதை கட்டு சொல்றேன். என்னங்கடா வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லி தொலைச்சிட்டு கிளம்புங்க. உங்களை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. பாத்தியாடா இவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு? என்னம்மா, எங்களை பாக்குறதே இவ்வளவு அசிங்கமா இருக்கா? கொஞ்சம் மரியாதையா பேசு. பசுக்கு புல்லு மேல கண்ணு, உனக்கு எங்க மேல கண்ணா? டேய், நீ கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? இவன் இப்படிதான். நான் வேணா திட்டு வாங்கிக்கிறேன், ஆனா நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நான் உங்களுக்கு என்னப்பா உதவி பண்ணணும்? நீ ஒரே ஒரு தடவை என் மச்சாங்கிட்ட வந்து பேசுறியா? நான் எதுக்கு அந்த பரதேசி கிட்ட பேசணும்? அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதான். அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? ஏன்? ஏன்னா அவன் உனக்காக தான் கொலை பண்ணியிருக்கான், தெரிஞ்சுக்கோ. டேய், சரியா? முட்டாள். அக்கம் பக்கத்துல யாராவது கேட்ட போறாங்க. என்னடா சொல்றீங்க? என்னடா கொலைங்கிற? யாருடா அது? இங்க பாரு, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. என்னடா நடந்துச்சு? சொல்றது ஒழுங்கா சொல்லி தொலைங்க. அதான் உன் ஆளு இருந்தால அந்த மை சரக்கு அடிச்ச போதையில தலையிலேயே அடிச்சிட்டான். அவன் செத்து போயிட்டாமா. என்ன ஏதுன்னு கேட்காத. மொத்தத்துல அவன் கொலை பண்ணது உண்மை, சத்தியமா எல்லாமே உனக்காக தான். இதெல்லாம் பண்ணது உனக்காக தான்மா. பண்றது ஏதோ பண்ணிட்டான், நடந்து ஏதோ நடந்து போச்சு. எந்நேரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால பைத்தியக்காரனாவே மாறிட்டான். எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கான் தெரியுமா? இப்ப சாக்குறதுக்கே ரெடி ஆயிட்டான். அதுதான் சொல்றோம், அவன் போறதுக்கு முன்னாடி நீ அவனை எப்படியாவது சமாதானப்படுத்து. அவன் ஆத்மாக்காவது கொஞ்சம் சாந்தி கிடைக்கும். என்னன்னே தெரியல, உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக மர்டரே பண்ணிருக்கானா? நீ நினைச்சு பாத்துக்கோ. அப்போ உன்னோட லவ் எவ்வளவு டீப்பா இருக்குன்ட்டு. நானா இருந்தான்னு வச்சுக்கோயேன், ஒரு துளி ரத்தம் கூட சிந்திருக்க மாட்டேன். இந்த காரு எங்கேயோ நீயா? இந்த பொண்ணு கூடயா? நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. அந்த மாய் மாதிரி தேவதையா நினைச்சிட்டு உன்னை லவ் பண்றதுக்கு நாள் இல்லம்மா. இத பாரு, மாய பத்தி பேசாத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போ, அந்த மாய கூட பேசுறது தொலைப்போ. இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத. இவ கூடவே போய் தொலை. குட் பை.
ஷிட். அவன் தோட்டத்தை விட்டு விட்டு போக மாட்டேங்கிறான். அவங்க வீட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க. இப்பவே போ, அவன்கிட்ட பேசி எங்கேயாவது அவனை தூரமா அனுப்பிடுமா, இல்லனா அவன் செஞ்ச தப்புக்கு நாங்க ஊரை விட்டு போகணும். அது சரி, நீங்க எதுக்காக ஊரை விட்டு போகணும்? அவன் கூட நாங்களும் இருந்தோம்ல, அதுக்கு தான். ம். போ. ம். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ எனக்காக தான் கொலை பண்ணியா? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. நான் என்ன பண்றது? என்னால இதெல்லாம் எதையுமே நம்ப முடியல. என்ன நம்பிக்கை வரலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு நம்பிக்கை வரலையா? ஏய், அதில்ல, நான் அப்படி சொல்லல. வா, உனக்கு காட்டுறேன். பாடி காட்டுற, வா. ஏய், ஏய், சரி விடு, விடுடா. என்னை எங்கடா இழுத்துட்டு போற? என்னை விடு.
நீ என்ன இந்த அளவுக்கு காதலிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. காதலுக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீ எனக்காக ஒரு கொலையே பண்ணிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருந்தேன். நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றியா? ஏன் உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும்னா அது காதலே இல்ல. ஏன்னு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட அன்பான ஒரு வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ பேசவே இல்லை. ஆனா அதுக்காக உன் மேல இருந்த காதல் எனக்கு குறையல. பாரு, நீ என்னை எவ்வளவு அலைய விட்ட, என்னை எவ்வளவு வெறுத்த. ஆனா அப்ப கூட உன் மேல எனக்கு கோவமே இல்லை. எனக்கு நீ தான் வேணும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. நான் இப்பவே செத்தாலும் நிம்மதியா செத்துருவேன். இங்க பாரு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நாம எங்கேயாவது தூரமா போயிடலாமா? எங்க? எங்கேயாவது தூரமா, ஏதாவது சிட்டிக்கு. நீ இங்கே இருந்தா அவங்க உன்னை கண்டிப்பா விட மாட்டாங்க. ஆனா உங்க அம்மா, உன் தங்கச்சி? முதல்ல நாம எங்கேயாவது தூரமா போயிடலாம். அதுக்கப்புறமா அவங்கள பத்தி யோசிச்சுக்கலாம். சரி. நீ சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன, போயிடலாம். ம். ஹலோ. டேய் பைத்தியக்காரா, வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல அங்க இருந்து கிளம்பு. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க, இன்னொரு பக்கம் அந்த பையன் ஆளுங்க. சிக்குன மவனை நீ செத்த. முதல்ல அங்க இருந்து போடா, எங்கேயாவது போய் பொழைச்சிக்க. தயவு செஞ்சு எங்களை மாட்டி விட்டுறாதடா. சரி சரி, இப்பவே கிளம்பிடுறேன். ம். ம். டே மாயி, என்னாச்சு? இவ்ளோ நாள் எங்க போயிருந்த? இப்ப எதுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கிற? சொல்லு, என்னாச்சு? சொல்ற நிலைமையில இல்ல. ஊரை விட்டே போறேன். ஊரை விட்டு எங்கடா போற? என்னடா பண்ண? யாராவது வந்து கேட்டா தெரியலன்னு சொல்லிடு. ஏண்டா, என்ன பண்ணன்னு சொல்லு. நான் அப்பப்போ ஃபோன் பண்றேமா. ஐயோ, முதல்ல என்ன பண்ணன்னு சொல்லு மாயி. என்ன தடுக்காத, விடுமா. பேசாம விடுங்கம்மா. ஐயோ மாயி, நில்லுடா, நில்லு. நான் திரும்ப வந்துருவோமா. போகாதடா, சொல்றத கேளு. மாயி, என்ன விடுமா. அண்ணா எங்கேயும் போகாதடா, விடுங்கறல. சொல்றத கேளுடா. விடு. அண்ணா, மாயி, போடா. போ. எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி இல்ல, எல்லா ஜனங்களும் நம்ம ஜனங்க மாதிரி இல்ல. இதுக்கப்புறமாவது உனக்கு கண்டிப்பா புத்தி வரும். ஒரு வேலை திங்கணும்னா உழைச்சுதான் ஆகணும். என்ன விடு. போட. மாயி, அண்ணா. எங்க போறியோ போட, கண்டிப்பா திரும்ப வருவ. என்ன விடுமா. அண்ணா, அண்ணா போகாதண்ணா. என்னம்மா இது? துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, எங்க போக போற? அம்மா, அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. இதே சிட்டியா இருந்தா ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், கை நிறைய காசு கிடைக்கும். நாம எப்படி வேணாலும் வாழலாம். சரிம்மா, நீ போயிட்டு வா. மொத்தத்துல உனக்கு நல்லது நடந்தா சரி. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வேலைக்கு மாத்திரை போட மறந்துடாத. இங்க பாரு, நான் இல்லைன்னா அதிகமா சேட்டை பண்ண, அவ்வளவுதான். அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அம்மா, இத நீ வச்சுக்க.
நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீ நல்லபடியா போயிட்டு வா. நீ எனக்கும் கவலைப்படாதம்மா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஜாக்கிரதை. அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா. நான் வரேன். ஜாக்கிரதைம்மா. Twinkle, twinkle, massive star. How I wonder what you are. Up above, what's so high? Like a diamond in the sky. டேய் வாடா வாடா, நில்லு நில்லு நில்லு. நிறுத்துறா. என்னடா டேய் போலீஸ் இப்பதான்டா உன்னை தேடிட்டு போனாங்க. இந்தா இத செலவுக்கு வச்சுக்க. டேய் இது என்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸ்ரா. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உனக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? அப்படியே அண்ணியும் நல்லா பார்த்துக்கோ. பத்திரம். ஜாக்கிரதை ஜாக்கிரதையா போங்கடா. பாத்து. பத்திரமா சரி, இருங்க. பாய். பாய். டேய் வாடா, வா 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 வா. சரிடா, வா போலாம். ஏய், இந்த பக்கம் போ. இந்த பக்கம் போ. ஊரை விட்டு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு எப்படியும் வேலை கிடைச்சிரும். நான் படிச்சவ. உன் மொபைல கொடு. எதுக்கு? கொடு சொல்றேன். இந்தா. இப்ப பாரு. இனி நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. போலாமா? வா. இதான். சார், 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 சார் அது தெரியும் தெரியும். ஒரு நிமிஷம் இரு, சாவி கொண்டு வரேன். இந்தாப்பா சாவி. ஜாக்கிரதை, புரியுதா? மேலதான் போங்க. நல்லவங்க தான். நீ பேசாம இரு, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். மேல போங்க. வேகத்துல வந்துட்டோம். அடுத்து என்ன? அடுத்து என்ன?
நீயும் நானும் தான். ம், அது இல்ல, வேலைக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் நீ படிச்சவ, உனக்கு எப்படியா இருந்தாலும் வேலை கிடைச்சிரும். உனக்கு நான் கண்டிப்பா ஏதாவது பண்றேன், நீ அதை பத்தி கவலைப்படாத. சிட்டில வாழறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது, தெரியும் தானே? நீ என் கூட இருந்தா எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சும்மா இருந்தா ஏதாவது நடக்குமா? பரவாயில்ல, நீயும் பெரிய ஆளுதான். முத தடவை உன்னை பார்த்தப்ப நீ ஒரு பைத்தியம்னு நினைச்சேன். ஹம், என்னது, நான் பைத்தியமா? பின்ன நீ அப்படித்தானே இருந்த. நான் பைத்தியம்னா அப்ப என் கூட இருக்கிற நீ பெரிய பைத்தியம் தானே? ஆனா ஒண்ணு, என் முன்னாடி நீ எப்பவுமே ஸ்மோக் பண்ணாத. எனக்கு அதோட ஸ்மெல்லே பிடிக்காது. உனக்கு தெரியாம பிடிச்சா? ஹம், உனக்கு சந்தோஷம்னா பொடி, நான் சந்தோஷமா இருக்கணும்னா விட்டுரு. அது முடியாதே. மனசு வச்சா எல்லாமே முடியும். எனக்காக ஒரு கொலையே பண்ணவன் தானே நீ. அது எதுக்கு இப்போ? அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சரி விடுடா, சாரி. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சாரியா? சாரி. இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படித்தான். ஆனா எனக்கு ஒரு டவுட். போலீஸ் எப்படியாவது தேடி நீதான் கொலைக்காரன்றத கண்டுபிடிச்சிட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி? அதுக்குதான் எந்த சாட்சியுமே இல்லையே. அது எப்படி நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? அது அப்படிதான். போது, நிறுத்துறியா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்போ? அப்படியும் மாட்டிக்கிட்டனா நீதான் என் கூட இருப்பிய, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எதுக்கு வரணும்? என்ன? நான் உனக்காக ஒரு கொலையை பண்ணிருக்கேன், நீ எனக்காக ஒரு திருட்ட பண்ண மாட்டியா? அதுக்கு பதிலா உன்னையே கொன்னுடுவேன். அப்புறம் நான் இல்லாம? அப்புறம் என்ன? நீ இல்லைன்னா நான் என்ன செத்தா போயிடுவேன்? சரிதான் போடா, தனியா நிம்மதியா இருப்பேன். ம்? தனியா இருப்பியா? உன்னை தனியா விட்டாதானே எப்படி இருக்க நானும் பாக்கிறேன். தனியா இருக்கணுமா? ம்? இவ்வளவு காலையில எந்திரிச்சு என்னத்தை பார்த்துட்டு இருக்க? வேற என்னப்பா பண்றது? ஊரை விட்டு வேற வந்துட்டோம். இந்த சிட்டில வாழறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்ப எதுக்கு பயப்படுற? கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லனா இல்ல. நீ நல்லா படிச்ச பொண்ணு தானே? நான் அப்படி சொல்ல வரல. இந்த சிட்டி, இந்த ஜனங்க. நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? எதுவும் ஆகாது. ஒரு கல்யாணம் முடிச்சு குழந்தைய பத்திட்டா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு எப்பவும் இதே நினைப்புதானா? உன் கஷ்டம் எனக்கு புரியாமலாம் இல்ல. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நல்லதா நடக்கும். பாய்.
எங்க போயிட்டான் இவன்? எங்க ஆளைய காணும்? நீ இங்கதான் இருக்கியா? என்னடா என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? நல்லதோ கெட்டதோ ஒரு வேலை கிடைச்சா மட்டும் போதும். இங்க நம்ம வாழ்க்கையே அப்படிதான். கிடைச்சா எல்லாம் ஒன்னா கிடைச்சிரும். இல்லனா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும். அது இருக்கட்டும், என்ன விடு. உன் விஷயம் என்னாச்சு? எனக்கும் அதே கதை தான். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து டியூட்டி. சும்மா உனக்கு ஒரு ஷாக் கொடுத்தேன். எப்படி? உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நானே பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு, சரியா? வா. ஏண்டா மச்சான், மாய் போய் இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு ஃபோனை கூட பண்ணல? விடுறா டே, பாவம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ. சிட்டி வாழ்க்கை வேற, அவனே ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுவான்டா. சரி, நானே பண்ணுறேன் இரு. சொல்றா. என்ன மச்சான், எப்படி இருக்க? எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கடா. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்சம் பழகணும். போக போக எல்லாம் சரியாயிடும், விடுறா. சிட்டி வாழ்க்கை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். அது இருக்கட்டும், வாழை எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா. அப்படியா? வந்துட்டா இரு, கொடுக்குறேன். குடு குடு குடு. மது, ஹீரா ஃபோன் பண்ணிருக்கா, என்னன்னு கேளு. ஹலோ. என்னம்மா, அவனை நல்லா பார்த்துக்கிறானா? அவன் எங்க என்ன பாத்துக்கிறான்? நான் தான் அவனை பாத்துக்கிறேன். ஓ அப்படியாம்மா? சரி சரி, எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. போக போக எல்லாம் சரியாயிடும், சரியா? சரிங்கண்ணா. ஏய் ஏய் குட்ரா இங்க. இந்தாடா. இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, சரியா? விருப்பப்பட்டு போனீங்க, விருப்பப்பட்டு வாழுங்க. நல்லா இருந்தா போதும். டேய், ஓவரா பேசாதீங்கடா. குட்ரி போன. டேய், போனை மூட்டு வைங்கடா. ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. டேய் மச்சான், அது வந்து பாத்தியா மச்சான், இப்போ இப்படி பண்றான். போக போக என்ன பண்ண போறானோ? அதான் தெரியலடா. டேய், யாரா இது? புது சாக்லேட்டு பயங்கர ஹாட்டா இருக்கே. கிராமத்து பீஸு, கொஞ்சம் மாசு, கொஞ்சம் கிளாஸு. ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? டேய், என்னடா எனக்கே சொல்றியா? எத்தனை பேரை இப்படி பார்த்திருப்பேன், என்னெல்லாம் பண்ணிருப்பேன். இங்க பாரு பாப்பா, இங்க பாம்பை விட பருது தான் அதிகம். இங்க உனக்கு எதுவும் ஆகாம உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஆமா, நீ இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஆபீஸ்ல ஃப்ரெஷ்ன்னு சொன்னமா, எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? ஒரு முறை என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுதான் பாரு. அப்புறம் நான் விடுறேன்னு சொன்னாலும் நீ விட மாட்டேமா. அப்படி மெயின்டைன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஷிப்பம்மா. ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பாரு. என்னம்மா இப்ப காசா பணமா?
அண்ணா ம் ஏதாவது வேலை கிடைக்குமா அண்ணா? காலையில் 7 மணிக்கு வந்தா சாயங்காலம் 9 மணி வரைக்கும் இருக்கணும். இருக்கிறதா இருந்தா வா. சரிண்ணா. சரியா? ஆ சரிண்ணா. ஆ ஆ வரேண்ணா. தம்பி ம். நீ வாப்பா. வாங்க. என்னண்ணா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. இந்தா புடி, இதை வச்சுக்க. சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்ல தண்ணியை மட்டும் குடி, வேற எதையும் குடிக்காத. புரியுதா? இப்போ நீ போய் மூட்டையை தூக்கி போடு. ஓ பூ எவ்வளோண்ணா? 1 முழம் கொடுங்க. இன்னைக்கு நடந்ததை இவன்கிட்ட எப்படி சொல்றது? ஏற்கனவே இவன் ஒரு முன்கோபி. இப்பதான் சிட்டிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போது எப்படி சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? ஏன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியலடா. உயிரை வாங்காத, சரியா? வேலையும் கிடைச்சது, கொஞ்சம் பணமும் கிடைச்சது. அதுக்கு தான் இதெல்லாம். ம்? அப்புறம் ம். அப்புறம் ம். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஹம். இப்படியே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதை விட்டுட்டு குடும்பம், குழந்தை குட்டிங்க, சண்டை, நீ என்ன திட்டுறது, நான் உன்னை திட்டுறதுன்னு இதெல்லாம் தேவையா? நல்லா சொல்றப்போ பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஹம். நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் விடு. அதுக்காகலாம் நம்ம கவலைப்பட முடியுமா என்ன? ஏன் திடீர்னு இப்படி சைலண்ட் ஆயிட்ட? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் லைட்டா தலை வலிக்குது. என்கிட்ட போய் சொல்லாத. ஏதோ விஷயம் இருக்கு, அத ஒழுங்கா என்னன்னு சொல்லு. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. பொதுவா நீ எதை கேட்டாலும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவ. அதெல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்ப நீ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆபீஸ்ல ஆபீஸ்ல என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வேண்டாம் விடு. சொல்லுங்கறல்ல. ஆபீஸ்ல என்ன ஒருத்தன் ஒரு மாதிரியா பாக்குறான், என்னென்னமோ பேசுறான். அத கேட்கும்போது எனக்கு அப்படியே யார் அவன்? யாருன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு நாளைக்கு நானும் உன் கூட வரேன். அவனை ஒரு வழி ஆக்குறேன் பாரு. கஷ்டப்பட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதையும் இழந்துட்டா நான் என்ன பண்றது? நீ இதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத, அமைதியா இரு. இதெல்லாம் நானே எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப போய் தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. யார் அவன் சொல். அதெல்லாம் பரவாயில்ல விடு. நீ எதுக்காக இங்க வந்த? யார் அவன்? உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்க. சரி விடுமா, எனக்கு எல்லாம் தெரியும். இவன் தானா அது? ம். இவன் தானா அது? ஏய், யார் மேல? ஏய், அவரை விடு. அவரை விடு. மாய். மேல கை வைக்கிறேன். ஏய், அவரை விடு.
வேண்டாம், விடு, விடு. சொல்றேன்ல, வேண்டாம், வேண்டாம், சொல்றது கேளு. போதும், விடு. மாயி, வேண்டாம், ப்ளீஸ். பாஸ் வந்துட்டாரு. யாரா நீ? சார், இவன் ஓ லவர் தானே? ஆ, இந்த மாதிரி ஒரு ஆளை லவ் பண்றியா? உனக்கு அறிவு இல்ல? என் ஆபீஸ்க்கே வந்து என் ஸ்டாஃப் மேலே கை வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. ஆ, சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ். நேத்து அவன் என்கிட்ட தப்பா பேசினா சார், அதனால தான் இவன் இப்படி பண்ணிட்டான் சார். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா. முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. என் கண்ணு முன்னாடி அவன் இருக்கக்கூடாது. கெட் லாஸ்ட், யூ ஃபயர்ட். நாளைல இருந்து இங்க வரக்கூடாது. சார், சார், சார். வா. என்னாச்சுமா? டாக்டர், என்னாச்சு? அது ஆபீஸ்ல. வாங்க இப்படி உட்காருங்க. அப்படியே படுங்க. அம்மா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்கல. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? எனக்கு வேலையும் போயிடுச்சு. இங்க பாருங்கம்மா, இது ஹாஸ்பிட்டல், இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது. உங்க வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். எந்திரிச்சு உட்காருங்க. நீ இன்னும் உன் பழைய கோபத்தை விடவே இல்லைல? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு. சொன்னனா இல்லையா? நான் சொன்னேன் தானே? எரிஞ்சிட்டு இருக்கிற தேயில எண்ணெய் ஊத்துன மாதிரி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியே. சும்மா இருக்க முடியாது. அதையெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண சொல்ற? உன்னால இப்ப என் வேலையே போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாலோ, உன்னை தப்பா பார்த்தாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. நான் என்ன பண்றது? நம்ம கோவத்தை காட்டுறதுல ஒரு ரூபா கூட மதிப்பு கிடையாது. அப்படியே கோவத்தை காட்டணும்னாலும் சுத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அதை காட்டணும். இல்லனா மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். எடுத்து சாப்பிடு, மாத்திரை போடணும்.
சாரிடா, உன்னை ரொம்ப திட்டிட்டேன். நீ வருத்தப்படாத. மது, மது, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீ கேட்டுட்டு இருக்கியா? எங்க இருக்க? எங்க இப்ப?
என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? எதுக்காக நீ இப்படி பண்ண? இப்ப நான் என்னடி பண்ண? என்ன எதுக்காக இவ்வளவு நம்ப வச்ச? எதுக்காக நம்ப வச்ச? நீ ஏண்டி இப்படி பேசுற? என்ன என்ன ஆச்சு? தொடாத. சத்தமா கத்தாத ப்ளீஸ். நான் உன்கிட்ட எப்போ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதை சொல்ல எனக்கு தைரியம் வரல. ஆனா உன்னை லவ் பண்ணது, அதுக்காக இதையெல்லாம் பண்ணது உண்மைதான். ப்ளீஸ் என்ன நம்பு. என்ன தொடாதன்னு சொன்னேன்ல. போகாத ப்ளீஸ். என்ன தொடாதன்னு சொல்றேன்ல. அன்னைக்கு அவளுடைய நம்பிக்கையோட அவளையும் இழந்துட்டேன். காதல்ல நம்பிக்கை எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அவ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை எப்படி திரும்ப அடையிறதுன்னு தெரியல. ஆனா இந்த காலம் மட்டும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இங்க பாரு, நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. நீ சொல்றேங்கிறதுக்காக நான் அவளை விட்டுற முடியுமா? தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அடங்குடி, உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மச்சி, இவன் பெரிய சைக்கோடா. சாகிறதுக்கும் ரெடி, சாகடிக்கவும் இவன் ரெடி. பேசாம இவன் சொல்றத ஒழுங்கா கேக்குற வழிய பாரு, இல்லனா இங்கேயே உனக்கு சமாதி கட்டிடுவான்பா. டேய், ஏற்கனவே இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழி ரெடியா இருக்கு, பாக்குறியா? டேய், உனக்கு அவ வேணுமா இல்ல உன்னோட உயிர் வேணுமா? யோசிச்சு பாருப்பா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி கேக்குறேன். அவ வழிக்கு நான் இனிமே போகவே மாட்டேன். இப்பதான் என் வழிக்கு வந்திருக்க. அவ இருக்கிற இடம் பக்கமே இனிமே தலை வச்சு படுக்க மாட்டேன்பா. ஆளை விடுங்கப்பா. ஏய், அவ்வளவு சீக்கிரம் எங்கடா போற? ஒழுங்கா வாடா. எப்படி உட்காரு உட்காரு. நான் தான் அவளை இனிமே பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்லப்பா. ப்ளீஸ்பா, என்ன விட்டுருங்கப்பா. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன்பா. நீ இப்ப ஏற்கனவே செத்து போனவன் தாண்டா. நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ற. இனிமே நான் அவ கண்ணிலேயே பட மாட்டேன்பா. சரியா? இனிமே என்ன ஆனாலும் அவ கண்ணுல கூட நீ படக்கூடாது. இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணனு வைய, அந்த குழிக்குள்ள நீ இருப்ப. அண்ணா, அது என் அதிர்ஷ்டம். உன் உயிர் இப்ப தப்புனதே பெரிய அதிர்ஷ்டம் தாண்டா. இங்கிருந்து ஓடி போயிடு. மவனே, ஜாக்கிரதை. ஏதாவது விளையாட்டு காட்டணும்னு நினைச்ச எங்க போனாலும் விட மாட்டேன். போய்கிட்டே இரு. ஏய், போ போ போ, பழச்சிக்கா. போதுண்டா.
உயிரை விட காதல் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா காதலை விட உயிர் தான் பெருசுன்னு சொல்லி அவன் ஓடிட்டான்டா. சில பேரு காதலுக்காக சாவாங்க, இன்னும் சில பேரு சாகணுங்கிறதுக்காக காதலிய சாகடிச்சிருவாங்க. இன்னும் சில பேரு உயிர் காதல் ரெண்டையும் விட முடியாம என்ன மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் இந்த பக்கமே வரமாட்டான். டேய் சரி சரி வாங்க போலாம், லேட் ஆகுதுல்ல, வாடா போலாம் போலாம் வா. டேய் என்னடா பண்றது, நடுராத்திரி வேற ஆயிடுச்சு. வீட்டுல ஏதாவது வச்சிருக்க நீ? இல்லனா சொல்லு, எங்க அப்பா பகையில எப்போ ஒரு கோட்டை இருக்கும், அதை நில்லுடா. என்னடா இங்க பாருங்கடா, என்ன ஆனாலும் நம்ம பிளான் ஃபெயில் ஆகக்கூடாது. பிளான் மட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா நானே ஃபெயில் ஆன மாதிரி. நான் ஃபெயில் ஆனா நீங்க 2 பேரும் டேமேஜ் ஆயிடுவீங்க. ஊருக்குள்ள நம்ம மரியாதையே போயிடும். அதோட அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தூன்னு துப்பிட்டு போயிடுவா. அதையெல்லாம் பொறுத்துட்டு என்னால வாழ முடியாது. நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? இப்ப கிளம்புங்க, ஜாக்கிரதை. கிளம்புங்க. சரி மச்சி, பாத்துக்கலாம்டா. டேய் ஓகே சார், தேங்க்யூ சார். என்னடா இவனுங்க? நல்ல வேலைடா, தப்பிச்சோம். அவன் சாவகாசமே வேணாண்டா. ஏய் நில்லு, ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேள. போகாத, நில்லு, கொஞ்சம் நில்லு. ஏய் ஏங்க என்னங்க இது? எல்லா இடத்துலயும் நடக்கிறதா அவங்க விதி. வா போலாம். இப்ப சொல்லு, நான் என்ன பண்றது? நீ இருந்தா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது? முடியாது, என்னால இருக்க முடியாது. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன், நான் ஒரே அடியா போயிடுறேன். சார். யாரு? நாங்க சார் கீ. என்னப்பா ஆச்சு? பேசாம போறானே. ஸ்கெட்ச் சரியா இருக்குல்லடா? ஆமாண்ணே. என்ன ஆனாலும் லிட்டிகேஷன் மட்டும் வந்துடக்கூடாது, சரியா? அப்புறம் அங்கிருந்து இங்க வரைக்கும் அங்க இருந்து தானே 60 ஏக்கர் நிலத்துல 10 ஏக்கர் லே அவுட் வரணும். அங்கண்ணே இங்க 80 ஃபீட் ரோடு வருது இல்லையா? அங்க இருந்து இது வரைக்கும் வரேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க இருந்து 60 ஃபீட் ரோடா? ஆமா. டேய், அன்னைக்கு நம்ம கிட்ட மோதனால என்னடா இங்கே வந்திருக்கான்? ஆமா சார், திருட்டு பையன் மாதிரி ஊரை விட்டு போறான்னு நினைக்கிறேன் சார். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வச்சிருக்கேன். ஹலோ, என்னடா ஹீரா? என்ன ஒத்துக்கிட்டாளா? அப்படியா? டேய் வேண்டாம்டா, நான் இங்கே இருக்கேன். இந்த இடத்துல ட்ரெயின் வரீங்களா? வடக்கு பக்கமா போச்சுன்னா கரெக்டா. வாங்க வாங்க. சரி சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். சும்மா விட்டுவே கூடாதுடா. டேய் என்னடா, நாங்க இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா கவனிக்காம அங்க பேசிக்கிட்டே இருக்க? அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல அடிச்சான்னு சொன்னேன்னு ஒருத்தன், அது இவன் தானே? ஓ இவர் தானா? என் பசங்க மேலேயே யார் அவன் தில்லா கை வச்சது? வாட ஒரு கை பார்க்கலாம்.
புள்ள மேல நீ தான் கை வச்சியா? இங்க பாருங்கண்ணா, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஏய், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பெல்லி ரெட்டி. உங்க கூட இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே தெரியுது. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அண்ணனே எதிர்த்து பேசுறியா? அதனாலதான் உங்க முன்னாடி சும்மா நின்னுட்டு இருக்கேன். டேய், என்னடா பேசுறதுக்கு நாக்கு இருக்காத, ஞாபகம் வச்சுக்கோ. டே மவன, நீ இந்த பூமி மேலேயே இருக்க மாட்ட. ஏய், அண்ணனே எதிர்த்து பேசுறியா? வாடா இங்க. டேய், யாரா நீ? மது, மது, என்னை விட்டு போகாத ப்ளீஸ். என்னை விட்டு போகாத ப்ளீஸ் மது. மாய், அப்போ நான் உன்னை டெம்பரரியா விட்டுட்டு போனேன். ஆனா இப்போ மது, அப்படி சொல்லாத மது ப்ளீஸ். பர்மனண்டா போறேன். அப்படி சொல்லாத மது ப்ளீஸ். மது, மது, மது. சாரி மாய், மாய். மது,
ஆ, 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 ஆ.